ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக மாருதி வந்து அவங்களோட ஸ்விஃப்ட் டிசைரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து ஹோண்டா என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஒரு சின்ன டீசர் வந்து ஒரு இமேஜ் வந்து வெளியே விட்டுருந்தாங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அக்ரெசிவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஜென் ஹோண்டா அமேஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஆடாஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி இதில் இருக்க ஐவி டெக் அப்படின்றது என்ன, ஸோ இதோட கம்ப்ளீட் வந்து ஒரு வாக் அவுட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவின ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஹோண்டா ஒசூரில் வந்து இருக்குது. ஸோ ஆன் த வே நம்ம வந்து ஒசூர் டு கிருஷ்ணகிரி போகிற பைபாஸில் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஷோரூம் இருக்குது. இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நான் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் கேட்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் ரைட் தேவைப்பட்டதாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நமக்கு இந்த ஹோண்டா அமேஸ் தேர்ட் ஜெனோட லுக்ஸை பொறுத்து ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வந்து புது டிசைன் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம வந்து ஸ்விஃப்ட் டிசைர்லேயும் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னோவா இந்த மாதிரி டொயோட்டா பிராண்ட்ஸ்லேயும் வந்து இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக லுக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம டீசரில் வந்து ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து சேம் வந்து கார் வந்து இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து டீசர் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருந்தது டிசைன் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபேமிலி கார் இந்த மாதிரி டிசைன் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு அக்ரெசிவ் சைட்லேயும் வந்து கார் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு சைட்லேயுமே இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டியர் சைட்லேயும் டிசைன் வந்து இருக்குது, அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பையரை வந்து அட்ராக்ட் பண்ணுற விதமாகவும் இருக்குது. ஸோ டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மாடிஃபைடு கார் மாதிரி வந்து லுக்ஸ் வந்து இருந்தது. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. பட் ரியல் டைமில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி பையரையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு யங்ஸ்டரையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனிகோம் பேட்டர்னில் வந்து ஒரு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரேடியேட்டர் ஆகட்டும் அதே மாதிரி கண்டென்சர் ஆகட்டும் டைரெக்டாக வந்து ஏருக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கூலிங் வந்து ஏசி இதாகட்டும் அதே மாதிரி இன்ஜினோட கூலிங் ஆகட்டும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கூல் ஆகிடும். ஸோ ஹெட்லைட்டை பொறுத்து நமக்கு ஒரு 2 பீஸ் எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எல்இடிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எல்இடிஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஆர்எல்ஸ் வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு குரோம் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து அந்த ஹெட்லைட் வரைக்குமே வந்து நமக்கு ரன் ஆகுது. பார்க்குறதுக்கு வந்து லுக்ஸ் வந்து ரொம்பவே ப்ரீமியமாக தெரியுது. ஸோ நமக்கு ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்லலாம் வந்து வாங்கி போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபாக் லைட் செட்டப். ஸோ இந்த அமேஸோட சைட் ப்ரொஃபைல் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பழைய நமக்கு வந்து அமேஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கேரக்டர் லைன் ரன் ஆகிறதாகட்டும், ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் ரன் ஆகிறதாகட்டும் ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து பழைய அமேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பழைய அமேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ கிடையாது. நமக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு கேரக்டர் லைன் மட்டும் இந்த இடத்துல ரன் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பழைய அமேஸையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ பழைய அமேஸில் வந்து பாருங்கள், இதில் வந்து இங்கே ஒரு பம்ப் மாதிரியான ஒரு போர்ஷன் வந்து டோரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ புது அமேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பம்ப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இந்த லைன் மட்டும் வந்து ரன் ஆகுறது வந்து நம்மளால் புது அமேஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அமேஸில் கொடுத்துருக்க டயர்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 180, 60 அண்ட் R15 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 172 mm வந்து கொடுத்துருக்காங்க. பழைய அமேஸை வந்து கம்பேர் பண்ணும்போது 2 mm வந்து எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 mm இருந்தாலுமே கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ பழைய அமேஸ் மாதிரி வந்து நமக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து கீழே வந்து பாடி டச் ஆகாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புது அமேஸ் வந்து பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சால் ஒரு டெஸ்ட் ரைட் எடுத்து பார்ப்போம். என்னைக்காச்சு ஒரு 5 பேர் போகும்போது உண்மையாகவே வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து இடிக்காமல் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிடுவோம். நமக்கு சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்க்கும்போது அமேஸில் வந்து இன்னொரு சேஃப்டி ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேன் வாட்சிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம கார் ஓட்டுற எல்லாருக்கும் தெரியும், ரைட் சைடில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம், பட் லெஃப்ட் சைடில் வந்து எப்பயுமே இஷ்யூஸாக இருக்கும். ஸோ ஹோண்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேன் வாட்சிங் கேமரா வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கூட. ஸோ ஹோண்டா அமேஸோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்து நமக்கு வந்து 45% வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து ஹோண்டா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர் பேக்ஸ் வந்து வந்துடுது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஆடாஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஆடாஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ ஆடாஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபியூச்சர் வந்து நம்மளால் ஒரு டிரைவருக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 5 ஃபியூச்சர் வந்து ஒரு டிரைவருக்கு வந்து ஒரு லாங் ரைடில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபியூச்சராக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லேன் கீப் அசிஸ்ட். அதாவது உங்களை வந்து கார் வந்து அந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது
கார் வந்து லேனுக்குள்ளேயே இருக்கும், லேனை தாண்டி வந்து போகுது, இல்லை வந்து ஒரு சேம் லேன்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கும், இல்லை வந்து லேன் வந்து தாண்டி லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போகுது அப்படின்னா கார் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரீசென்ட்ராகி லேனுக்கு வந்து வந்துடும். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ ரோடில் வந்து நீங்கள் ஹைவேஸில் போகும்போது லாஸ்ட்டாக ஒரு லைன் வந்து இருக்கும். ஸோ அதில் தான் வந்து இந்த 2 வீலர்ஸ் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லேனை வந்து தாண்டி போகாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹைவேலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் லெஃப்ட்டில் அந்த 2 வீலர் எல்லாம் போகும், ஒரு கண்டினியூஸ் ஒயிட் லைன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லேன் வந்து தாண்டி போகாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஃபியூச்சர். ஸோ அதாவது நீங்கள் வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்க பட்சத்தில் குறுக்க ஏதாச்சும் திடீர்னு வந்துடுதுன்னா கார் வந்து இமீடியட்டாக சென்ஸ் பண்ணி வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிரைவருக்கு வந்து ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கும். ஸோ டிரைவர் வந்து அதை இக்னோர் பண்ணுற பட்சத்தில் காரே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கிங் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல். ஸோ க்ரூயிஸ் கண்ட்ரோல் இருக்கிற நிறைய காரில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரூயிஸ் கண்ட்ரோலில் போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஆஸ் ஏ டிரைவராக நீங்கள். ஏன்னா முன்னாடி போகிற வண்டி வந்து எப்போ பிரேக் அடிக்க போகுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்ரூயிஸ் கண்ட்ரோலில் வந்து ஒன்று எதிர் வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைமில் ரொம்பவே கேஷனாக இருக்கணும். ஸோ இதில் வந்து அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல், அதாவது முன்னாடி போகிற வண்டிக்கு ஏற்ற வகையில் இதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதுதான் அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 5 இருக்க ஃபியூச்சர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெங்களூர் இல்லை ஒரு பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிற டிராஃபிக்கில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க, வண்டியெல்லாம் நிற்கிது அப்படின்ற பட்சத்தில் ஸோ முன்னாடி இருக்க வண்டி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அலர்ட் கொடுக்கும் டிரைவருக்கு வந்து. அதாவது நீங்கள் சிக்னல் வந்து பார்க்க முடியல, ஜஸ்ட் முன்னாடி வந்து ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்குது. ஸோ முன்னாடி இருக்க வண்டியை பேஸ் பண்ணி இது என்ன பண்ணணும்னா முன்னாடி இருக்க வண்டி வந்து மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் வந்து டிரைவருக்கு கொடுக்கும். ஸோ இந்த 5 ஃபியூச்சர்ஸ் வந்து டிரைவருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்லி பாசிட்டிவ்ஸ் தான் இருக்கா, நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா பேஸ்ட் ADAS சிஸ்டம். நமக்கு ரேடார் கொடுத்துருந்தா மேபி ஹோண்டா வந்து ஒரு பெட்டர் ஜாபாக இருந்திருக்கும். இது வந்து கேமரா பேஸ்ட் அப்படின்றதுனால மேபி உங்களுக்கு இந்த பனி காலங்களில் வந்து இந்த கேமரா வந்து எந்த அளவுக்கு சென்ஸ் பண்ணும், இந்த லேன் மற்றபடி நமக்கு வந்து முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து குறுக்க வந்துருச்சு அப்படின்னா ஸோ இதை எப்படி சென்ஸ் பண்ணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வெதரில் நார்மலான கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோண்டாவோடது வந்து ஒரு ப்ரூவன் ADAS டெக்னாலஜி தான். ஏன்னா ஆல்ரெடி சிட்டியில் இருக்குது, அதில் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஜஸ்ட் இவங்க வந்து ஒரு பெட்டர் ஜாபாக வந்து ஹோண்டா இது வந்து கொடுத்துருக்கலாம், ரேடார் பேஸ்டு ADAS வந்து கொடுத்துருந்தா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருந்திருக்கும். ஸோ இதை தவிர நமக்கு பிரேக்கிங்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ABS, EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து பிரேக் அசிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நமக்கு ரியர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய அமேஸ் வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ புது அமேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நமக்கு வந்து அதே மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரேக் லைட்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா பழைய அமேஸோட அதே டிசைன் தான் வந்து இதுலேயும் இருக்குது. கொஞ்சம் வந்து சிட்டியோட டச்சப் வந்து நமக்கு தெரியுது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா பழைய அமேஸ் மாதிரியே நமக்கு வந்து ரியரில் வந்து டிஃபாகர்ஸ் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஷார்ப் பின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் வந்து நமக்கு மிஸ் ஆகிற ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் சன்ரூஃப் வந்து கிடையாது. ஸோ ரிமைனிங் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 416 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த சப்-4 செடானில் வந்து ஒரு டீப்பான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இதை வந்து ஒரு CNG அந்த மாதிரிலாம் ஃபிட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அடிக்வேட்டான ஸ்பேஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் லக்கேஜ் வந்து எடுத்து வைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் வந்து இந்த வண்டி வந்து இருக்குது. நமக்கு வந்து ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஃபீட் வந்து ஒரு டீப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஸ்டெப்னி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து நமக்கு வந்து சேம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஸ்டாக்கில் இருக்கிறத விட ஒரு 1 இன்ச் வந்து இதில் வந்து கம்மி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டாவோட IB டெக் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ IB டெக் பற்றி தெரியாதவங்க இதை வந்து பாருங்கள். ஸோ IB டெக் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து Yamaha பைக்ஸில் பார்க்குறோம் இல்லைங்களா, VVA டெக்னாலஜி. ஸோ அதே வந்து ஒரு டெக்னாலஜி தான். ஸோ இதை வந்து ஹோண்டாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து VVA கிடையாது, இது வந்து IB டெக்னு வந்து ஹோண்டாவில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப பழைய வண்டியிலிருந்தே வந்து ஹோண்டாவில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு நீங்கள் ஒரு 4000 RPM வரைக்கும் நீங்கள் வந்து காரை வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வால்வ் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 வந்து கேம் இருக்கும். ஸோ இதில் 2 கேம் வந்து பிரைமரி கேம், இது வந்து எப்பயுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து லோயர் எண்ட் கேம்ஸ், அதாவது நீங்கள் 4000 RPMக்குள்ளே வரைக்கும் ஓட்டும்போது அந்த 2 கேமுமே வந்து ரன் ஆகும். இதுவே நீங்கள் வந்து 4000 தாண்டி வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த இன்னொரு கேம் வந்து இருக்கும், 3rd கேம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கேம். உங்களுக்கு வந்து வால்வை வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து எக்ஸஸாக ஓப்பன் பண்ணி வைக்கும். இதனால் வந்து ஃபியூல் அதிகமாக உள்ளே போகும், ஏர் வந்து உள்ளே அதிகமாக போகும். அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜும் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இது வந்து சிட்டி ரைடுக்கும் வந்து உங்களால் மைலேஜ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் வந்து இதை பர்ஃபார்மன்ஸ் காராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த IB டெக்கோட ஒரு ஃபியூச்சர்.
நமக்கு அமேஸில் வந்து இன்ஜினை பொறுத்து நமக்கு வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து இவங்க கட் பண்ணல. ஸோ அதே மாதிரி 90 PS பவரும் 110 Nm டார்க்கும் வந்து கொடுக்கும். ஸோ இதில் ஐவி டெக் இருக்கிறதுனால நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாகவும் உங்களால் ஓட்டிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிட்டி காரும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து CVT, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல். இப்போ இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு செட்டில்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து பார்க்க முடியும், இப்போ இது ஒரு 4 சிலிண்டர்ன்றதுனால ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு செட்டில்டான ஒரு இன்ஜினாக வந்து இருக்குது. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே மற்ற இன்ஜின்ஸ் மாதிரி ஹை ரெவுக்கு போயிட்டு வந்து செட்டில் ஆகுறதில்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து இன்ஜின் வந்து செட்டில்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 சிலிண்டர் இன்ஜின் ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் வந்து எப்பயுமே ரிலேபிளுக்கு வந்து பேர் போனது. ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பழைய அமேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 and 5 lakhs வரைக்கும் கூட ரீச் பண்ணியிருக்கோம் இருக்காங்க. போர்டு வச்சுருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலேபிளான இன்ஜின். ஸோ இன்ஜினோட கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு மெக்கானிக்ஸோட ப்ராஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வேலை பார்த்துட்டு போயிட முடியும். ஸோ கன்ஜஸ்டடாக இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நமக்கு இன்டீரியரை பொறுத்து ஸோ டிரைவர் சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டில் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து டெலிஸ்கோபிக் கிடையாது, ஒன்லி வந்து டில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ ஹெட் ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்வேட்டாகவே இருக்குது. ஸோ அதை வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மற்றபடி இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எலிவேட்டரோட டிசைன் வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறது வந்து கிளியராக தெரியுது. இன்டீரியர் நமக்கு வந்து ஒரு டியூவல் டோன் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ் ப்ளஸ் வந்து ஒரு பிளாக் மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியலோட ஃபீலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா தான் அப்பீல் ஆகுது. ஸோ மெட்டீரியல் வந்து எந்த பிளாஸ்டிக் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ நமக்கு இன்டீரியர் பொறுத்து ஆல்மோஸ்ட் ஒரு எலிவேட்டோட அந்த டிசைன் வந்து கிளியராக வந்து பார்க்க முடியுது. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிசைன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோண்டாவோட கான்செப்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மெஷின்லெஸ் மேன் மோர் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெஷின், அதாவது நமக்கு அந்த யூட்டிலைசஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து சிறுசாகவும் ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாகவும் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும், இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இதோட வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு லெக் ரூம் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அவுட்புட்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ சிகரெட் உள்ள அதே மாதிரி வந்து ஒரு 2 USB போர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு திங் எது மிஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இது வந்து டாப் வேரியன்ட் தான் நம்மகிட்ட இருக்கிறது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களால் மொபைல் இந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியும். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசியும் வந்து நமக்கு வந்துடுது இதில். ஸோ நமக்கு ரியர் சீட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அண்டர் டை சப்போர்ட் ஆகட்டும், பேக் ஆகட்டும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரொம்பவே குஷனியாக இருக்கிறது வந்து இந்த சீட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இது என்னதான் sub 4 மீட்டர் எஸ்யூவாக இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பல்கியான பர்சனாக இருக்கிற பட்சத்துலையுமே வந்து இந்த காரில் வந்து தாராளமாக வந்து உங்களால் இங்கிரஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சீட்டிங் கம்ஃபர்டபுள். நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சீட்டோட குஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி வந்து ரியர் பேசஞ்சரோட கன்வீனியன்ஸ்க்காக நமக்கு வந்து ரியர் வெண்ட் ஏசிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பவர் அவுட்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால் மொபைலும் வந்து இந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி நமக்கு ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிக்வேட்டாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு கார் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ இதே ஒரு sub 4 மீட்டர் செடான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் வந்து அடிக்வேட்டாகவே இருக்குது. என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக 5.7 feet. ஸோ ஸ்டில் வந்து என்னோட ஹெட்ரூம் வந்து ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக உட்கார்ற பட்சத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ட்ராவலுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு செடான் வந்து இப்படி சொல்ல முடியும். நமக்கு ஹோண்டா அமேஸில் வந்து ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கப் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரியர் பேசஞ்சராக இருக்கிற பட்சத்தில் வந்து சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லென்த்தியான சீட், அதே மாதிரி ஒரு குஷனியான சீட், ஒரு 3 பேர் வந்து தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஏன் சைஸில் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு பல்கியான பர்சன் அப்படின்னா 2 அடல்ட்டும் ஒரு கிட்டும் வந்து தாராளமாக வந்து இதில் ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ ரியர் வந்து பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது.